வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி அது யோசுவாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்கள் வரை. யோசுவா 2 3 முதல் 6 வசனங்கள். பழைய ஏற்பாட்டிலே 270வது பக்கம். அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாப் பண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொன்னான். அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தான், என்னிடத்தில் மனுஷர் வந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்கள் சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்து கொள்ளலாம் என்றாள். அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏறி வர பண்ணி, வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. தேவனே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் மைந்தராகிய இயேசுவினிடமிருந்தும் உந்துணராகிய தூய ஆவியரிடமிருந்தும் உங்களுக்கு அமைதியும் அருளும் ஆசியும் உண்டாவதாக. ஆமென். தலைவணங்கி நாம் வேண்டுதல் செய்வோம். தாயும் தந்தையுமாகிய அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய திருப்பெயராலே எப்பொழுதெல்லாம் நாங்கள் ஒன்றிணைகிறோமோ அப்பொழுதெல்லாம் உம்முடைய நிறைவான பிரசன்னத்தை எங்களுக்கு நீர் தருகிறீர். எங்களோடு கூட தங்கி இருக்கிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர். அப்படியே இந்த காலை பொழுதிலும் உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்காக காத்திருக்கிற எங்கள் மத்தியிலே பிரசன்னராயிருந்து உம்மை நீர் வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் திருப்பெயரால் ஜெபிக்கிறோம் தந்தையே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற அன்பின் திருப்பெயரால் இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக கடந்து வந்திருக்கிறவர்கள் அத்தனை பேரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். செய்தி வேளைக்கு அன்போடு வரவேற்கிறேன். The persons who lied in the Bible and the reasons. விவிலியத்தில் பொய் சொன்னவர்களும் அதனுடைய காரணங்களும் என்ற தலைப்பில் 2 பகுதிகளாக நாம் பிரித்து செய்திகளை கற்றுக்கொண்டு வருகிறோம். தண்டிக்கப்பட்ட பொய்கள் என்ற வரிசையில 3 செய்திகளை கேட்டோம். நேற்றைய தினத்தில் குற்றமற்ற பொய்கள், த பிளேம்லெஸ் லை என்று நேற்றைய தினம் சிப்போரா பூவா என்கிற இந்த பெண்மணிகள் சொன்ன பொய்யை குறித்தும் அந்த குற்றமற்ற பொய்யினாலே விளைந்த நன்மைகளை குறித்தும் நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு யோசுவாவின் புத்தகத்தில் மற்றும் ஒரு பெண்மணி சொன்ன பொய் என்ன, அந்த பொய்யை சொன்னதின் காரணம் என்ன, அதன் மூலமாய் அவள் செய்த நன்மை என்ன, அவள் பெற்றுக்கொண்ட நன்மை என்ன, இதை இந்த நாளில நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ராகாப் என்கிற இந்த பெண் திருமறையில மிக முக்கியமான ஒரு பெண்மணி. ராகாப் என்கிற இந்த பெயருக்கு லார்ஜ் அல்லது பிராட் என்று சொல்லி அதற்கு பொருள். விரிவான, பரந்த அல்லது பெரிய என்பது அவளுடைய
பெயருக்கான அர்த்தம். இவள் ஒரு கானானிய பெண். எரிகோவின் அந்த மதில் சுவரில வாழ்ந்து வந்த ஒரு பெண். இந்த பெண்ணை திருமறை நமக்கு எப்படி அடையாளப்படுத்துகிறது என்றால், அவள் ஒரு வேசி. She was a harlot. ஆனால் இன்னொரு புரிதல், அவள் ஒரு விடுதியை நடத்தி கொண்டு வந்த ஒரு பெண், இன்கீப்பர். அந்த நாட்களில நாம் லூக்காவின் நற்செய்தி நூலில நல்ல சமரியின் உவமையில நாம் வாசிக்கிற போது, சத்திரத்தில கொண்டு போய் வைத்து அவனை பராமரித்தான் என்று நாம் வாசிப்போம் இல்லையா? அதுபோல அந்த எரிகோவின் மதிலில ஒரு விடுதியை நடத்தி கொண்டிருந்த ஒரு பெண் என்றும் ஒரு புரிதல் உண்டு. இஸ்ரவேல் மக்கள் இப்பொழுது எரிகோவுக்கு அருகாமையில இருக்கிறார்கள். யோர்தான் நதியை கடந்து விட்டார்கள். அது அவர்களுக்கு விடுக்கப்பட்ட முதல் சவால். ஒரு புதிய தலைமுறை, புதிய தலைவனாகிய யோசுவாவின் தலைமையில் யோர்தான் நதியை கடந்து, பொங்கி பிரவாகித்துக் கொண்டிருக்கிற அந்த யோர்தானை கடந்து, இப்பொழுது யோர்தானை கடந்தவர்கள் எரிகோவுக்கு அருகிலே வருகிறார்கள். அடுத்த ஒரு பிரச்சனை, இந்த எரிகோவை எப்படி நாம் கடந்து செல்லுவது? அந்த நாட்களில் எரிகோவின் மதில் என்பது அவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு அச்சுறுத்தலான இடம். அதை கடந்துதான் அடுத்த பகுதிக்கு அவர்கள் போக வேண்டும். அப்படிப்பட்ட நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இந்த எரிகோவின் கோட்டை எப்படி நாம் முறியடிக்க போகிறோம்? இது ஒரு பெரிய கேள்வி. எப்படி மோசே கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு முன்பு 12 உளவாளிகளை தெரிந்தெடுத்து கானான் தேசத்துக்கு அனுப்பி அந்த தேசத்தினுடைய நன்மைகளை பற்றி அறிந்து வர சொன்னாரோ, அதே போலவே யோசுவா என்ன செய்கிறார்? 2 உளவாளிகளை இந்த எரிகோவுக்குள்ளே அனுப்புகிறார். அந்த எரிகோவினுடைய செய்திகளை, தன்மைகளை, அந்த மக்களுடைய நிலையை அறிந்து வந்தால் அந்த எரிகோவை மேற்கொள்வதற்கு, எதிர்கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் என்று சொல்லி 2 பேரை அனுப்புகிறார். அந்த மனிதர்கள் எரிகோவுக்கு வருகிறார்கள். வந்து எரிகோவின் மதிலில் தங்கி இருக்கிற ராகாப்பை சந்திக்கிறார்கள். ராகாப்பை சந்தித்து மாத்திரமல்ல, அங்கே அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு கிராமத்திற்குள்ளே அந்த கிராமத்தை சாராத அந்நியர்கள் யாராவது வந்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு விதத்துல அந்த செய்தி என்ன செஞ்சிடும்? தெரிஞ்சிடும். யாரோ புதுசா வந்தாங்க போல் இருக்கு, விசாரிச்சுட்டு இருந்தாங்க அங்க, இப்படி உடனே கண்டுபிடித்து விடுவார்கள். இப்ப இந்த எரிகோவின் ராஜாவுக்கு இந்த 2 உளவாளிகள் வந்த விஷயம் தெரிந்து விட்டது. அது ஒரு பெரிய ரகசியம் இல்லை. ஏனென்றால் யோர்தானை கடந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம், லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள் என்பதை அந்த சத்தத்தை வைத்தே மக்கள் அறிந்து கொள்வார்கள் இல்லையா? ஒரு கூட்டம் நடந்து போகிற போது அந்த கூட்டம் எப்படி போகாது? அமைதியா போகாது. சத்தம் போட்டுட்டு, பேசி சிரிச்சு, சண்டை போட்டுட்டு, கலாட்டா பண்ணிட்டு போவாங்க. ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் கூட வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த இரைச்சல் எரிகோவினுடைய மக்களுக்கும் தெரியும்,
எரிகோவின் அரசனுக்கும் தெரியும். ஆகவே அவருக்கு ஒரு ராஜாவாய் இருக்கிறவர் பின்னாடி நடக்க போகிற செய்திகளை முன்னறிந்து கொள்ளுகிற ஒரு நுண்ணறிவு படித்தவர்களாகத்தான் பெரும்பாலும் இருப்பார்கள். இந்த ஜனங்களினாலே நிச்சயமாய் எங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது. ஆகவே அந்த எரிகோவின் பட்டணத்தில் இருக்கிற மக்களும் அந்த அரசனும் எச்சரிக்கையோடு கூட இருந்தார்கள் என்பதற்கு இதுதான் அடையாளம். அவன் வந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிந்து விட்டது. உடனே ஆட்களை அனுப்பி ராகாப் இடத்துல கேட்கிறார்கள், உன்னுடைய வீட்டுக்கு 2 மனிதர் ராத்திரியில் இங்க வந்தார்கள், அவங்க எங்க? ராகாப் ராஜா அனுப்பின ஆட்களுக்கு பதில் சொல்லுகிறாள், 2 பேர் இங்க வந்தது உண்மைதான், மறைக்கல மறுக்கல. 2 பேர் இங்க வந்தது உண்மைதான். இவர்கள் வருவதை தெரிந்து கொண்டு அதற்கு முன்னதாகவே என்ன செய்கிறாள், அந்த 2 பேரையும் தன் வீட்டில பரண்டில ஒளித்து வைத்து சணல் தட்டைகளை பரப்பி அவர்களை பாதுகாப்பாக வைக்கிறாள். இப்ப வந்து கேட்கும் போது ஒத்துக்கொள்ளுகிறாள், ஆமா 2 பேர் வந்தது உண்மைதான். சரி, அவங்க யாரு, எங்கிருந்து வந்தாங்க, அவங்களை பற்றி சொல். பெண்மணி பதில் சொல்லுகிறாள், அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, அவங்க யாரு நல்லா எங்களுக்கு தெரியாது. என்கிட்ட வந்தாங்க, இருட்டான நேரத்துல இங்கே இருந்து போய்விட்டார்கள். நீங்க சீக்கிரமா போனா அவர்களை என்ன செய்யலாம், பிடித்து கொள்ளலாம். இதுதான் ராகாப் சொன்ன பொய். தன்னுடைய வீட்டிலேயே ஆளை வச்சுட்டு அவங்கள பாதுகாப்பா தங்க வச்சுட்டு என்ன பொய் சொல்றாங்க, அவங்க யாரு இவர்களெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்க வந்தது உண்மை, ஆனா யாருங்களா தெரியாது. அப்படியே மாலை மயங்குகிற அந்த நேரத்துல, அந்த இருட்டான நேரத்துல கிளம்பி வெளியில போயிட்டாங்க. அதனால எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது பொய் சொன்னாலும் எப்படி சொல்லணும், பொருத்தமா சொல்லணும் இல்லையா? சிலருக்கு பொய் சொல்லுவது கைவந்த கலை, அப்படியே நம்புற மாதிரியே பொய் சொல்லுவாங்க. சிலர் யார் என்ன பொய் சொன்னாலும் அப்படியே நம்புற ஆட்களும் உண்டு இல்லையா? சில நேரங்கள்ல புதிதாக ஒரு திருச்சபைக்கு போகிற போது அந்த சபையிலும் அருகாமையிலும் இப்படி சிறப்பாக பொய் சொல்லுகிற ஆட்களை நாங்கள் சந்திப்பது உண்டு. நான் சந்திச்சிருக்கிறேன். என்னுடைய முதல் போதக சேகரத்தின் பொருளாளர் இங்க இருக்கிறார். அவருக்கு அந்த நபரை தெரியும். பர்ன்சைட்ல அந்த நபர் இருந்தார். அவருக்கு பேரே புழுகினி பால்ராஜ். என்னால இன்னைக்கு வரைக்கும் அந்த பேர் என் மனசுலயே தான் இருக்கு. வந்த புதுசுல வீட்டுக்கு வந்தாரு. நானும் அம்மாவும் மட்டும்தான். அப்படியே அவர் பேசுனதுல அப்படியே நான் மெய் மறந்துட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க ஐயா, எல்லாத்துக்கும் நான் இருக்கிறேன், என்னன்னாலும் நான் வாங்கி கொடுத்துருவேன். இப்படி எல்லாம் சொல்லி, உங்களுக்கு சக்கரை வேணுமா, கோதுமை வேணுமா, அரிசி வேணுமா, 50 ரூபா கொடுங்கய்யா. நான் 50 ரூபா கொடுத்துட்டேன். முதல் தடவை வாங்கி கொண்டு கொடுத்துட்டார். அடுத்த முறை வந்தாரு, வேற என்னமோ சொன்னாரு, ஐயோ 100 ரூபா கொடுங்கன்னாரு. அன்னைக்கு போனவர் தான். அதுக்கப்புறம் கோயில் பக்கமே அவரை நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் ராபர்ட் ஐயா எடுத்து சொன்னாங்க, ஐயா வந்தாரு, அவர் யாரு, நம்ம சர்ச் மெம்பர் தானா, எவ்வளவு ரூபாய் கொடுத்தீங்கன்னு கேட்டாரு. முதல் கேள்வி. ஐயா 100 ரூபா கொடுத்தேன், காணிக்க போட்டதான் நினைச்சு மறந்துருங்க ஐயா, இனி அந்த பைசாவும் வராது, அந்த ஆடும் வர மாட்டார். ஐயா ரொம்ப நல்லவர் மாதிரி பேசினாருங்க, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது, போக போக தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா. இப்படி சில ஆட்கள் உண்டு. இந்த அம்மா சொல்றாங்க, ஒரு அழகான பொய், வந்தது உண்மைதான், ஆனா யாரு என்னன்னா தெரியாது, ஆனா அவருக்கு அவங்க யாருன்னு தெரியும். அடுத்தது
எங்க போனாங்கன்னு தெரியாது. ஏன்னா இருட்டான நேரத்துல என் வீட்டை விட்டு வெளியில போனாங்க. வலது பக்கம் போனாங்களா, இடது பக்கம் போனாங்களா, எங்க போனாங்களோ தெரியாது, போயிட்டாங்க. இந்த அம்மா சொன்ன பொய்யை அப்படியே நம்பி அவர்கள் வெளியில போய்விட்டார்கள். நேற்றைய தினத்திலே சிப்போரா பூவா என்கிற அந்த 2 மருத்துவச்சிகளும் அழகான ஒரு பொய்ய சொல்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, எபிரேய பெண்கள் எகிப்திய பெண்களை விட வலுவானவர்கள். நாங்கள் வீட்டுக்கு போறதுக்குள்ள டெலிவரி ஆயிருது, அதனால எங்களால அந்த குழந்தைகளை, ஆண் குழந்தைகளை கொல்ல முடியவில்லை. இந்த பொய் சொல்லுவதற்கான காரணம் என்ன? The reasons behind the lie. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு திரளான ஜனக்கூட்டம் நடந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஜனங்களை குறித்த ஒரு பயமும், அந்த ஜனங்களை குறித்த ஒரு திகிலும் சுற்றிலும் இருந்த எல்லா தேசத்து மக்களுக்கும் இருந்தது என்பதை திருமறையில் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். இந்த ஜனங்களை குறித்த செய்தி அருகாமையில் இருக்கிற தேசங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு? போய்கொண்டே இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, இந்த உலகத்திலேயே ரொம்ப வலிமையான செய்தி தொடர்பு என்பது ஃபேஸ்புக், இன்டர்நெட், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லாம் கிடையவே கிடையாது. மனிதன் தான் இந்த உலகத்தினுடைய மிக வேகமாக செய்திகளை கடத்துகிற ஊடகம். சரியா? அப்படிங்கிற செகண்டுக்குள்ள இந்த செய்தி என்ன செஞ்சிடும்? பரவிடும். இன்னைக்கு இல்ல, அந்த நாட்களில் இருந்தே ஒரு மிகச்சிறந்த ஊடகமா இருப்பது மனிதனுடைய நாவு தான். அக்கா உங்களுக்கு விஷயம் தெரியுமா? அப்படின்னு ஆரம்பிச்சாவே அவங்க ஒரு சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க, இந்த அம்மானால என்ன செய்ய முடியாது, வச்சுக்கவே முடியாது. வீட்டுக்கு போறதுக்குள்ள பாக்குற, அக்கா விஷயம் தெரியுமா உனக்கு? அப்படியே கட 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 கடன்னு இந்த செய்தி என்ன செஞ்சிடும்? போயிடும், வேகமாக போகும். சொன்ன செய்தி ஒன்னா இருக்கும், பகிரப்பட்ட செய்தி வேறு விதமா இருக்கும். அதே போல இந்த நாவின் மூலமாகத்தான் நிறைய தொழில்கள் வளர்ந்து கொண்டு இருக்கு. ஒரு நல்ல டாக்டர் நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க, அவர் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாருன்னா அந்த டாக்டருக்கு என்ன தேவையில்லை? அட்வர்டைஸ்மெண்ட் தேவையே கிடையாது, நாம தான் அட்வர்டைஸ்மெண்ட். இப்ப நம்ம சர்ச்சில் எங்கிட்ட யாரு வந்து சிக்கு அப்படின்னு வந்தா உடனே என்ன சொல்லிடுவேன்? எங்கேயும் போக வேணாம், பெதஸ்தா ஹாஸ்பிட்டல் வந்து சிம்சன் நகர் இருக்கு, டாக்டர் ஐசக் மோசஸ் டாக்டர் இருக்கார், நீங்க போங்க, டாக்டர் நல்லா பார்ப்பார், ஃபீஸும் குறைவுதான், அன்பா பேசுவார், போங்க. அப்படி சொல்லி சொல்லி நிறைய பேரை நான் அனுப்பிட்டே தான் இருக்கிறேன். இன்னைக்கும் டாக்டர்கிட்ட போய் சொன்னேன், டாக்டர் உங்களுக்கு நான் தான் யாரு? மிகப்பெரிய விளம்பரகத்தான் நான் தான். எங்க சர்ச்சில் யார் சிக்கானாலும் உடனே உங்களை ரெஃபர் பண்றேன் டாக்டர் அப்படின்னாரு. டாக்டருக்கு ஒரே சந்தோஷம். எதற்கு சொல்லுகிறேன்? மனிதனுடைய நாவு மிக பெரிய ஒரு செய்தி தொடர்பு ஊடகமாக என்ன செய்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகையினாலே இந்த திரளான இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிற இந்த செய்தி சுற்றிலும் இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் பரவி அவர்களுக்குள்ளே இந்த ஜனங்களை குறித்தும் இவர்களை முன்னெடுத்து வருகிற அவர்களுடைய தெய்வமாகிய யெகோவா குறித்தும் ஒரு பயமும் திகிலும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே எரிகோவின் ராஜாவுக்கு தெரிந்தது மாத்திரமல்ல, எரிகோவின் மதிலிலே வீடு அமைத்திருக்கிற இந்த பெண் ராகாபுக்கும் இந்த ஜனக்கூட்டத்தினுடைய கடவுள் யார், இந்த ஜனக்கூட்டத்தின் மக்கள் எங்கே போகிறார்கள், இந்த ஜனக்கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன, எல்லாம் அவர்களுக்கு தெரியும். ஆகவே இப்ப இந்த அம்மா அந்த சேவகர்கள் வெளியில போனதுக்கு பிறகு தட்டிலே மறைத்து வைத்திருக்க 2 பேரையும் கீழே இறக்கி அந்த அம்மா சொல்லுகிற விஷயம்தான் ஏன் பொய் சொன்னார்கள் என்பதற்கான காரணம். யோசுவா 2ஆம் அதிகாரத்துல
9வது வசனத்துல அந்த அம்மா சொல்லுகிறதை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். இந்த அம்மா இருக்கிற இடம் உயரமான இடம், கோட்டை மதில் இருக்கிறாங்க, 2 பக்கமும் பார்க்கிறாங்க. அவர்களுக்கு எதிரே இருக்கிற இஸ்ரவேல் மக்களையும் பார்க்கிறார்கள், அவர்களுக்கு பின்னாக வாழ்ந்து கொண்டிருக்கிற கானானிய மக்களையும் பார்க்கிறார்கள். இஸ்ரவேலராகிய உங்களை குறித்து எங்கள் ஜனங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது, உங்களை பற்றி இவர்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறார்கள் கேள்விப்பட்டு சோர்ந்து போனார்கள். ஏனென்றால் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியிலின் 2 ராஜாக்களையே சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆகவே she heard about the God of Israel and the mighty deeds of the God of Israel. இஸ்ரவேலின் கடவுள் யார், அவர் எவ்வளவு வல்லமையான காரியங்களை செய்தார் என்பதை இந்த பெண்மணி கேட்டிருக்கிறாள். அதோடு நிக்கல. இத கேள்விப்பட்ட எங்க ஜனங்க எப்படி இருக்கிறாங்க என்றால், எங்கள் இருதயம் எல்லாம் கரைந்து போனது, நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம், திகில் இந்த தேசத்தின் மக்களை பிடித்திருக்கிறது, எங்கள் தைரியம் எல்லாம் அற்று போயிற்று. அடுத்த ஒரு சாட்சி சொல்லுகிறாள், உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரை வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். மோசே கொடுத்த முதல் கட்டளையை கடவுளை அறியாத கானானிய பெண் சாட்சியாக சொல்லுகிறாள். இந்த கானானிய பெண் பொய் சொல்வதற்கான அடிப்படை காரணங்கள் இதுதான். எனக்கு தெரியும் ஐயா, உயர வானத்துல கீழே பூமியில யெகோவாகிய இந்த கடவுளை தவிர வேறொரு கடவுள் இல்லை என்பதை நான் என்ன செய்கிறேன், அறிந்திருக்கிறேன். ஆகையினாலேதான் உங்களை நான் காப்பாற்றுவதற்கு முன் வந்திருக்கிறேன். அடுத்தது, உங்களை காப்பாற்றினதுல ஒரு தனிப்பட்ட நோக்கமும் இருக்கிறது. எங்க ராஜா கிட்ட உங்களை நான் காட்டி கொடுக்கல, அதற்கு நீங்கள் எனக்கு ஒரு பதில் நன்மை செய்ய வேண்டும் இல்லையா? எனக்கு ஒரு பதில் நன்மை செய்ய வேண்டும். எப்படி இருந்தாலும் இந்த எரிகோ பட்டணத்தை நீங்கள் முறியடித்து இதை சொந்தமாக்கிக் கொள்ளுவீர்கள், நீங்கள் வெல்லுவீர்கள். அப்படி வெல்லுகிற போது என்னையும் என் தகப்பன் வீட்டாரையும் நீங்கள் உயிரோட காப்பாற்ற வேண்டும். இந்த நோக்கத்தை மனதிலே வைத்துக் கொண்டுதான் ராகாப் துணிந்து பொய் சொல்லுகிறாள். இவள் பொய் சொன்னது நிமித்தம் நிச்சயமாக இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன உண்டு, நன்மை உண்டு. இரண்டாவது, இந்த பொய்யில தேவனுடைய சித்தத்தையும் அவள் என்ன செய்கிறாள், வெளிப்படுத்துகிறாள். இந்த பொய் சொல்லுவதன் பின்னணியத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றுக்கொள்ள போகிற மகா பெரிய ஒரு வெற்றியை ஒரு தீர்க்கதரிசியை போல முன்னதாகவே இந்த 2 உளவாளிகளுக்கும் வெளிப்படுத்துகிறாள். இப்படி சொல்லி முடித்ததற்கு பிறகு அந்த 2 உளவாளிகளும் அந்த பெண்ணிடத்தில் சொல்லுகிறார்கள், நீ சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப சந்தோஷம், கரெக்டாக சொல்லி இருக்கிறாய், நல்லது, நீ எங்க உயிரை நீ காப்பாற்றி இருக்கிறாய், ஆகையினாலே எங்களுடைய ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு. அழகான வார்த்தை. ரூத் நகோமி இடத்துல சொல்லுவது போல இல்லையா, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லுவது போல எங்களுடைய ஜீவன் உங்களுடைய ஜீவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய ஜீவன் எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதை போல உன்னுடைய ஜீவனும் எங்களுக்கு எப்படி இருக்கு, முக்கியமானதா இருக்கு. எங்க உயிர் எங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதை போலவே உங்களுடைய உயிரும் எங்களுக்கு முக்கியம். இங்க நடந்த விஷயத்த வேற யாரிடத்திலும் நீ வெளிப்படுத்தாது இருந்தால், நீ கேட்டுக்கொண்டபடியே உனக்கு நான் தயவையும் சத்தியமும்
பாராட்டுவோம், நீ கேட்டுக்கொண்டதை படி அப்படியே நான் உங்களுக்கு செய்வோம் என்று வாக்கு கொடுக்கிறார்கள். வாக்கு கொடுத்துட்டு அந்த அம்மா ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரியே இவங்க ஒண்ணு சொல்றாங்க, நாங்க யுத்தத்துக்கு வரும்போது உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாரு, உங்க பிள்ளை ஒன்னும் தெரியாது. அதனால அந்த யுத்தம் நடக்கிற போது நீங்க எல்லாரும் என்ன செய்யணும், உங்க வீட்டுல ஒரே வீட்டுல இருக்கணும். அப்ப நாங்க ஈஸியா என்ன செஞ்சிருவோம், உங்களை காப்பாத்திடுவோம், விட்டுருவோம். உங்க வீடுதான் என்பதற்கு எங்களுக்கு என்ன வேணும், அடையாளம் வேணும். ஆகையினால உங்க வீட்டு மதில்ல என்ன செய்ய, ஒரு அடையாளத்தை போடணும். பன்னதாமா சொல்றாங்க, ஒரு கயிறை கட்டி உங்களை நான் இறக்கி விடுறேன், இந்த கயிறு இங்கே என்ன செய்யறேன், தொங்க விடுறேன். மறுபடியும் இவங்க சொல்றாங்க, அந்த கயிறு அங்க தொங்க விட்டுரு, அந்த கயிறு தான் எங்களுக்கு அடையாளம். பைபிள்ல அடையாளம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? இஸ்ரவேல் மக்களுக்கு அடையாளம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஆகவே சொல்றாங்க, நாங்கள் தேசத்துக்குள்ளே வருகிற போது அந்த கயிறை நாங்கள் பார்ப்போம். அந்த கயிறு எந்த வீட்டுல தொங்கிட்டு இருக்கோ அந்த வீட்டுல இருக்கிற மக்கள் யார், ராகாப்புடைய வீட்டார். அந்த ராகாப்புடைய வீட்டாருக்கு எந்த ஒரு கேடும் நாங்கள் ஏற்படுத்த மாட்டோம் என்று வாக்கு கொடுத்து அவர்கள் கடந்து போகிறார்கள். What was the consequence and the reward? இப்படி அந்த அம்மா சொன்ன பொய்யினாலே அவளுக்கு விளைந்தது என்ன, அவள் பெற்றுக்கொண்டது என்ன? இஸ்ரவேலர் எரிகோவின் மேல படையெடுத்து வருகிறார்கள். கடவுள் என்ன செய்கிறார், எந்த விதத்திலும் யுத்தத்தை செய்யாதபடி எரிகோவின் மதிலை சுற்றி வந்து சுற்றி வந்து சுற்றி வந்து ஆண்டவருடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி எக்காலம் மோதி சர்வ வல்லருடைய நாமத்தை உயர்த்துகிற பொழுது எரிகோவின் மதில் இடிந்து விழுந்தது. இப்படி ஒரு அற்புதத்தை கண்டு எரிகோவுக்குள்ளே நுழைந்து அங்கே இருக்கிற எல்லா மக்களையும் சங்காரம் பண்ணுகிறார்கள். அப்பொழுது யோசுவா சொல்லுகிறான், நாம் அனுப்பின அந்த உளவாளிகளுக்கு தயவு பாராட்டின ராகாபின் வீடு எங்கே என்று பாருங்கள், அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் என்ன செய்யுங்க, உயிரோடு வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேரையும் யோசுவா உயிரோடு கூட வைக்கிறார். எப்படி நோவாவின் காலத்தில் அந்த நோவாவின் பேழைக்குள்ளே இருந்த 8 பேரும் ஜீவனோடு தப்புவிக்கப்பட்டார்களோ, அந்த நோவாவின் பேழைக்குள்ளே இருந்த அத்தனை ஜீவராசிகளும் உயிரோடு காப்பாற்றப்பட்டதோ, அதை போலவே ராகாபின் வீட்டில அடையாளம் தரிக்கப்பட்டிருக்கிற அந்த வீட்டில இருந்த மக்கள் யோசுவாவினாலே ஜீவனோடு கூட காப்பாற்றப்பட்டார்கள். காப்பாற்றப்பட்ட அவர்கள் இப்பொழுது முதல்ல எங்கே இருக்கிறார்கள் என்றால் பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறார்கள். They were outside the camp. முதல்ல எங்க இருக்கிறாங்க, பாளையத்துக்கு புறம்பே, இஸ்ரவேலின் பாளையத்துக்கு புறம்பே. இந்த பாளையத்துக்கு புறம்பே என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது. பாளையத்துக்கு புறம்பே யார் இருப்பா, தொழுநோயாளிகள், புறக்கணிக்கப்பட்ட மக்கள், வாழ தகுதி இல்லாதவர்கள் எங்க இருப்பாங்க, பாளையத்துக்கு புறம்பே. புதிய ஏற்பாட்டின் காலத்துல கிறிஸ்து இயேசு பாளையத்துக்கு புறம்பே ஒரே ஒரு தரம் என்ன செய்யப்பட்டார், பாடுகளை அனுபவித்தார் என்று சொல்லி திருமறையில வாசிக்கிறோம். ஆக முதலிலே இந்த பெண்மணியும் அந்த குடும்பத்தும் எங்கே இருக்கிறார்கள், பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறார்கள். ஏன்னா கானானியர் இஸ்ரவேலருக்கு தீட்டானவர்கள் இல்லையா? ஆனால் கடவுளுக்காக, கடவுளுடைய ஜனங்களுக்காக தன் ஜீவனையும் பொருட்படுத்தாமல் நல்ல செய்தியை சொன்ன அந்த பெண், துணிந்து பொய் சொன்ன அந்த பெண்ணை கடவுள் என்ன செய்கிறார், இப்பொழுது பாளையத்துக்கு புறம்பே இருந்து இஸ்ரவேலின் நடுவிலே கொண்டு வந்து ஆண்டவர் வைக்கிறார். எபேசியர்கள் கடிதம் 2ஆம் அதிகாரத்துல பவுலடிகளார் எபேசு சபையாரை சொல்லுகிற போது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பாயிருந்த நீங்கள், தேவன் அற்றவராய் இருந்த நீங்கள், இரக்கம் பெறாதவராய் இருந்த நீங்கள், இப்பொழுது எங்கே வந்திருக்கிறீர்கள், கிறிஸ்துவின் ரத்தத்தினால சிலுவையினால தூரமாய் இருந்த நீங்கள் சமீபமானீர்கள். ராகாப்
தூரமா இருந்தவள் இப்பொழுது கிறிஸ்துவுக்கு சமீபமாக ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இணைந்து வாழுகிற கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறாள். 2ஆம் அதிகாரத்தினுடைய அடுத்த பகுதியில நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், அந்த யுத்தம் நடந்து முடிந்து தேசத்தை அவர்கள் சொந்தமாக்கி கொண்டதற்கு பிறகு 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல, எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவன் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். பாளையத்துக்கு புறம்பே இருந்தவள் இப்பொழுது இஸ்ரவேலின் நடுவிலே வாழுகிற ஒரு கிருபையை, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறாள். அதோடு முடியல. மத்தேயு 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தால், இஸ்ரவேலின் கோத்திரத்துல, யூதாவின் கோத்திரத்துல சல்மான் என்கிற ஒரு மனிதனை இந்த ராகாப் திருமணம் செய்து கொள்ளுகிறாள். ராகாப் யார்? ஒரு வேசி அல்லது ஒரு விடுதியை நடத்தி வந்த ஒரு பெண். அவள் ஒரு கானானி தேசத்தை சேர்ந்தவள், சாபத்தீடான தேசத்தை சேர்ந்தவள், பாளையத்துக்கு புறம்பே வாழ்ந்தவள். அவளை கொண்டு வந்து தேசத்தின் நடுவிலே வைத்தது மாத்திரமல்ல, யூதாவின் கோத்திரத்திலே இருந்து ஒரு மனிதனை திருமணம் செய்து கொள்வதற்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்தார். இந்த சல்மான் ராகாப் 2 பேருக்கும் பிறந்த சந்ததியிலே வந்தவர் தான் போவாஸ், இல்லையா? அந்த போவாசுடைய மகன் ஓபேத், அந்த ஓபேத்துடைய மகன் ஈசாய், அந்த ஈசாயினுடைய மகன் தாவீது. அந்த தாவீதின் வரிசையில இரட்சகர் இயேசு பிறக்கிறார். நான் நேற்றைய தினத்துல எபிரேயர் 6:13 உங்களுக்கு சுட்டி காட்டினேன். நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு செய்த ஊழியத்தையும் செய்து வருகிறதையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. மீண்டும் ஒரு முறை கர்த்தருடைய வார்த்தை அதை உறுதிப்படுத்துகிறது. நாம் செய்கிற ஊழியத்திற்காக, ஊழியக்காரர்களுக்காக, திருச்சபைக்காக நாம் செய்கிற காரியங்கள் சிறியதோ பெரியதோ அதை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. ஊழியத்திலேயே ரொம்ப சிறப்பான ஊழியம் என்று சொல்லப்படுவது எது தெரியுமா? நிறைய ஊழியங்கள் நம்ம சொல்றோம், அது சிறப்பு இது சிறப்பு. ஆனா கர்த்தருடைய ஆலயத்துல அந்த ஆலயத்தை கூட்டி பெருக்கி துடைக்கிற அந்த வேலையை செய்றீங்க பாருங்க, அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஊழியம். அதற்குரிய பலன் தலைமுறை தலைமுறையா நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கும். துபாய் தேசத்துல அந்த கமிட்டி மெம்பர்ஸ், அவங்களை எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் என்று சொல்லுவோம். ஒரு 15 பேர் கமிட்டி மெம்பரா இருப்பாங்க. அந்த கமிட்டியில வருவதற்கு இங்கத்த மாதிரியும் அங்கேயும் எலெக்ஷன்லாம் நடக்கும், நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஆனா அதுல ஒரு ஆச்சரியமான உண்மை என்னவென்றால், இப்படி கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வந்தா கோயில் அவங்க செய்யற முதல் வேலை என்ன தெரியுமா? எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி அவங்க கோயிலுக்கு வந்துடணும். அந்த 15 பேரும் வந்தோன்னவங்களுக்கு முதல் வேலை என்னன்னா, சேர் எல்லாம் எடுத்து அடுக்கணும். அதுல ஒருத்தர் சேரை துடைக்கணும். அங்க இருக்கிற ஆடியோ சிஸ்டத்தெல்லாம் எடுத்து வைக்கணும். அந்த வேலை செய்யற அத்தனை பேரையும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள். சிலர் எல்லாம் மில்லியனர், அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க அங்க பாத்தீங்கன்னா சேரை துடைச்சிட்டு இருப்பாங்க. சில நேரம் நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம சர்ச்சிலேயே சொல்றேன், நம்ம பிள்ளைகளுக்கு சில நேரம் சேர் எடுத்து வை தம்பி, அதை கொஞ்சம் துடைச்சிடுறியா அப்படின்னா அது அவங்களுக்கு எப்படி இருக்கு? கனத்திற்கு குறைவு. நான் சேர் எடுக்கிறதா, நான் சேரை துடைக்கிறதா? திஸ் இஸ் நாட் மை டியூட்டி. அதுக்குதான் செக்ஷன் இருக்கார், அதுக்கு தான் வாட்ச்மேன் இருக்கார். கர்த்தருடைய ஆலயத்துல செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன வேலையும் ஊழியத்திற்கு சமமானது. நீங்கள் செய்ததை தேவன் என்ன செய்யறதில்ல, மறக்கிறதே இல்லை. இந்த அம்மா சொன்ன ஒரு சின்ன பொய், அந்த பொய்யுக்கு என்ன பேரு? குற்றமற்ற ஒரு பொய். அதற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் ராகாப்புக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களையும் என்னையும்
எத்தனையோ விதமான இடர்பாடுகள் மத்தியில ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். கர்த்தருக்காக நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருடைய பார்வையில வெளியேற பெற்றது. ஏற்ற வேளை வருகிற போது நம்மை ஆண்டவர் கனப்படுத்துகிறார், அங்கீகரிக்கிறார் என்பதற்கு ராகாபுடைய செயல் நமக்கு சாட்சியாய் இருக்கிறது. நாளை தினம் மற்றும் ஒரு புதிய செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய நிறைவான கிருபை நம்மோடு கூட தங்கியிருப்பதாக. எழுந்து நின்று